அன்பானவர்களே, இப்பொழுது இரவு நேரம். பலர் அமைதியாக தூங்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய இருதயம் மட்டும் இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. வெளியில் இரவு அமைதியாக இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் புயல் வீசிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம், கர்த்தாவே, நான் எவ்வளவு நாள் இதை சுமக்க வேண்டும், எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும், எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் விட்டு போனாலும் தேவன் உன்னை விட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. தாவீது போல அழுத இரவுகள். வேதாகமத்துல தாவீது ராஜா பல இரவுகள் கண்ணீரோடு இருந்தாங்க. அவங்க எதிரிகள் அவங்கள துரத்துனாங்க, நண்பர்கள் கூட அவங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க. சில நேரங்கள்ல உயிர் பிழைப்பதற்கே கேள்விக்குறியா இருந்தது. ஆனால் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, மாலையில் அழுகை தங்கும், காலையில் களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. சங்கீதம் 30:5. இன்று உங்க வாழ்க்கையில அழுகை இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. தேவன் சொல்லுகிறார், இந்த இரவு முடியும், புதிய காலை வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. உன் கவலைகளை அவர் மேல் வை. இப்போது உன் மனதில் என்ன பாரம் இருக்கிறது? கடனா, வேலையா, குடும்ப பிரச்சனையா, அல்லது உடல் நலமா, அல்லது யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு காயமா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:7. அன்பானவர்களே, தேவன் உன்னிடம் நீயே எல்லாத்தையும் சுமந்து கொள் என்று சொல்லவே அல்ல, என்னிடம் கொடு என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நாளைய பற்றிய பயத்தை விடுங்க. பார்க்கலாமா? நாளை என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் நாளையை உருவாக்கியவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் இயேசு. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இன்று இரவு உங்க இதயத்துல வைத்துக் கொண்டு தூங்குங்க. ஹல்லேலூயா. 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 மாணவர்களே, இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன்பு ஒரு விஷயம் மட்டும். இன்று இரவு உன் பிரச்சனையை நினைத்து நீங்க தூங்காதீங்க. உங்க தேவனை நினைத்து தூங்குங்க. உங்க கண்ணீரை நினைத்து தூங்காதீங்க. உன் கண்ணீரை துடைக்க போகும் இயேசுவை நினைத்து தூங்குங்க. உங்க பயத்தை நினைத்து தூங்காதீங்க. உங்களோடு இருக்கிற வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தரை நினைத்து தூங்குங்க. இன்று இரவு நீங்க ஓய்வு எடுக்கலாம். ஏனென்றால் தேவன் இன்னும் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும்